Taste the Daily. கரூர் மாவட்டம் திருமாநிலையூர் கிராமத்தில் 40 கோடியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வந்த 1 மணி நேரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பழைய பேருந்து நிலையம் அருகில் இருப்பதாலும் சாலைகள் குறுகலாக உள்ளதாலும் நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். அதிமுக ஆட்சியில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட வண்ணம் கோடாங்கிப்பட்டியில் பேருந்து நிலையம் கட்ட ஏற்பாடு செய்த நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விடிய அரசு அவசர கதியில் முன்னேற்பாடு எதுவுமின்றி புதிய பேருந்து நிலையத்தை திறந்ததாக மக்கள் குற்றம் சாட்டினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சாலை வசதி இல்லாததால் சேரும் சகதியுமான பாதையில் நடந்து செல்லும் அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். காரைக்காட்டான்குறிச்சி கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் நகருக்கு செல்ல சாலை வசதி அமைத்து தர பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சேரும் சகதியுமான பாதையில் நடந்து சென்று வருகின்றனர். ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் உடனடியாக தார் சாலை அமைத்து தராத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அப்பகுதி மக்கள் எச்சரித்திருக்கின்றனர். எங்களுக்கு சாலை வசதி இல்லை. இங்கேருந்து தான் ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள் போகுதுங்க. இங்கே போக முடியல. சகதியும் சேருமா இருக்குது. ரெண்டாவது திரும்பி முருங்கைக்கட்டையை கொட்டி தண்ணி வர முடியாது. முருங்கைக்கட்டையை ரோட்டு ஓரமாக இருக்கிறதால பாம்பு பூச்சி இப்போ பள்ளி எத்தனையோ விஷப்பு பாம்புகள் அதில் தங்கியிருக்கு. ரேஷன் கடைக்கும் இது வழியாக தான் வரோம். ரேஷன் கடைக்கும் வர வழி இல்லை. நாங்களும் எம்எல்ஏட்ட சொல்லி பார்த்தோம், எம்பிகிட்ட சொல்லி பார்த்தோம், கவுன்சில்கிட்ட சொன்னோம், பிரசிடென்ட்ட சொன்னோம். யாருமே இதை உதவி பண்ணலை. மழை காலங்களில் இதை யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி மழை காலங்கள்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றி தான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், ரேஷன் கடைக்கு போகிறதா இருக்கட்டும், இப்படி தான் சுற்றி தான் வந்தாகணும். அதனால் எத்தனையோ பேர்ட்ட இதை கம்ப்ளைண்ட் பண்ணியும் பார்த்தாச்சு. இத்தனை வருஷத்தில் இதுக்கான மாற்றம் எதுவுமே நடக்கலை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான அம்மன் குளத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள அம்மன் குளத்தில் மருத்துவ கழிவுகள், மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் கொட்டப்படுவதோடு குளத்தை சுற்றி புதர்கள் மண்டி கிடக்கின்றன. இதனால் குளத்திலிருந்து துர்நாற்றம் வீசும் நிலையில் இரவு நேரத்தில் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் குளத்தை தூர்வாரி பராமரிக்காமல் அலட்சியமாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஆசிரியர் நகரில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக உயர்மின் கோபுர மின்விளக்கு பழுதடைந்துள்ளதால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் இரவு நேரத்தில் மக்கள் சாலையை கடக்க முடியாமல் அவதிப்படுவதாகவும் செயின் பறிப்பு போன்ற குற்ற செயல்கள் நடப்பதாகவும் கூறப்படுகிறது. விடிய அரசின் மின்வாரியத்துறை கொள்ளை சம்பவங்களுக்கு இடம் கொடுக்காமல் விரைவில் மின்விளக்கை சரி செய்ய வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.